வணக்கம். SBS மீடியா சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பயனுள்ள பல அரிய தகவல்களை தரும் இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். Hi viewers, it is a pleasure again to meet you. திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இப்போ இருக்கிற சமீப காலத்தில் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை ஒபிசிட்டின்ட்டு ரொம்ப ஃபேஷனபிளாக சொல்கிறாங்க. ஐ எம் ஒபீஸ், ஹைடா ஐ எம் ஒபீஸ், யூ ஆர் ஒபீஸ், ஐ எம் ஆல்சோ ஒபீஸ். ஸோ ஒபிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா உடல் பருமன். இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நாட்கணக்கில் நம்ம பேசிகிட்ருக்கலாம். பட் இப்போது இருக்கிற இந்த சமீப காலத்தில் பெரிய வியாதின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா குழந்தையின்மை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னா நம்ம பேப்பரில் பார்த்துருக்கோம், புக்கில் படிச்சிருக்கோம், இல்லை எங்கேயாவது ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் கன்சீவ் ஆகிற பேபி கேட்குற கேள்வி என்னென்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆனாங்களா இல்லை ஆர்டினரியாக கன்சீவ் ஆகிட்டீங்களா? நம்ம கேட்போம், இது நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியன் டெலிவரியா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதெல்லாம் 100% எல்லோரும் முடிவே பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு கன்சீவ் ஆகிறதே கஷ்டப்பட்டு கன்சீவ் ஆகிறோம், அப்புறம் எப்படி நம்ம நார்மல் டெலிவரி ஆக முடியும்? எல்லாம் அவங்களே ப்ரீ பிளான்ட். டெலிவரியும் அப்போ நம்ம சிசேரியன் தான் அப்படின்ட்டு அவங்களே ப்ரீ பிளான்ட். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயுமே என்னென்னா இப்போ டெஸ்ட் டியூப் பேபி ரொம்ப, அதாவது கடையில் வாங்குகிற பொருள் மாதிரி ஆயிடுச்சு. எப்போ வேணாலும் போய்க்கலாம், எப்போ வேணாலும் நமக்கு குழந்தைய எடுத்து டப்புக்குன்னு உள்ளே வச்சுக்குவாங்க நம்ம கர்ப்பப்பையில். நம்ம எப்போ வேணாலும் டெலிவரி ஆகிக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் தன்மை இயற்கைக்கு மாறான எல்லா செயல்பாடுகளும் மாறுறப்போ, ஒவ்வொரு விஷயமும் செயற்கையாக கிடைக்கிறப்போ, குழந்தைய கூட நம்ம பொம்மை வாங்குகிற மாதிரி செயற்கையாக ஒரு கடையில் போய் வாங்குகிற மாதிரி டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லிட்டு மூளைக்கு ஒரு நம்ம மதுரைன்ட்டு கிடையாது, ஒரு பட்டி தொட்டி எல்லாத்துலேயுமே இப்போ டெஸ்ட் டியூப் பேபி சென்டர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது நல்ல விஷயம் கிடையாது. இயற்கைக்கு மாறாக நம்ம எல்லாமே செயற்கையாக செஞ்சிட்ருக்குறோம். ஏன் கிடைக்கல? கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்வாகு. அந்த காலத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிமாருங்க, அம்மா கூட சொல்ல மாட்டாங்க, பாட்டிமாருங்க அந்த பெண் குழந்தைங்கள ஒரு 6 மாதம் ட்ரில் எடுத்துருவாங்க, வேலையை வாங்கி அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு கொடியிட மாதிரி வச்சுருப்பாங்க, அப்படியே ஸ்லிம்மாக அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காரணம் இல்லாமல் அப்படிலாம் வேலை வாங்கலை. மாவாட்டணும், துணி துவைக்கணும், என்னென்னமோ வேலை, பழைய காலத்தில் வேலை. ஸோ அந்த குழந்தை அந்த பெண்ணை பார்க்குறப்பே என்னென்னா அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாள். பார்க்குறப்போ ஒரு ஃபுல் ஃபார்மில் எனர்ஜெட்டிக்காக இருப்பாள், ஒரு தைரியமிக்க பெண்ணாக. ஆனால் இப்போது ஒரு ஆர்டினரியாக ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ நம்ம உள்ளே நுழையிறப்ப கஷ்டமாக இருக்குது. போகிறப்பே குழந்தைங்க எல்லாமே ஆர்டினரியாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் பொண்ணை பார்க்குறப்ப கூட 60 கிலோ 70 கிலோ சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க. இது அவங்களுடைய, அதாவது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர உயர உயர, அவங்களுடைய சொசைட்டியில் அவங்களுடைய பணம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை ப்ரெஸ்டீஜுன்னு சொல்கிறதா, அதோடைய தகுதி உயர உயர அவங்களுடைய சைஸும் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த உடல் பருமன் ஆரம்ப கட்டத்திலே அவங்களுக்கு அதிகமாக ஆகிறதுனால, அதாவது அந்த வயதுக்கு வந்த உடனேவே
தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸு, தேவையில்லாத இந்த சாப்பாடுகள், அதாவது நான் சொல்கிறது நான்வெஜ்ஜுமே சரி ரெடிமேடாக இப்போ கிடைக்கிது. KFCங்கிறாங்க, மேரி ப்ரௌனுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி ரெடிமேட் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் ஆடட் டயட்டை ஹோட்டல்ஸில் போய் நிறைய வந்து ரெடிமேட் இம்மீடியட்டாக கிடைக்கிற ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செயல்பாடு வந்து சுத்தமாக வந்து ஃபுல்லாக மாறிடுது. அப்படி மாறுறப்போ அந்த குழந்தை வந்து என்னென்னா சீக்கிரமே வயசுக்கு வந்துடுது. சொல்லப்போனால் 10 வயசு, முதல்ல 13 வயசு 14 வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிகிட்ருக்கிற வயசை மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே 9 வயசு 8 வயசு 10 வயசுலலாம் வந்து குழந்தை வந்து கன்சீவ் ஆகிடுது. ஏஜ் அட்டன் பண்ணிடுது. ஏஜ் அட்டன் பண்ண அந்த 1 வருடமோ ஒரு 6 மாதமோ தான் அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ரெகுலராக பீரியட்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தை வந்து பருமன் அடைய அந்த உடலில் இருக்கிற ஃபேட் வந்து ஈஸ்ட்ரஜன்கிற ஒரு ஹார்மோனை வந்து அதிகமாக சுரந்து பிரெயினில் போய் அதோடைய ஹார்மோன்ஸை எல்லாத்தையும் வந்து ஆல்டர் பண்ணி ஓவரியில் வந்து என்னென்ன சினைப்பை முட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து அந்த முட்டை மாதம் வெளியேறதை வந்து தடுத்துருது. அப்படி தடுக்கிறப்ப வந்து என்னென்னா அந்த முட்டைகள் எல்லாம் அப்படியே நீர்க்குமிழி மாதிரி அதாவது வாட்டர் பபிள்ஸ் மாதிரி அந்த சினைப்பை முட்டையில் வந்து இருக்குது. இதை தான் நம்ம வந்து இப்போ என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போது ஒரு ஆர்டினரியாக ஒரு 100 குழந்தைங்க வந்து ஒரு நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 50% பிள்ளைங்க வந்து என்னென்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு எபிடெமிக்குன்னு நாங்கள் வந்து எங்களுடைய டேர்ம்ஸில் வந்து சொல்லுவோம். அதாவது கேன்சர் வியாதி மாதிரி, கேன்சர் ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் அதிகமாக வந்தது இல்லையா, அது மாதிரி இப்போ வந்து என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸுங்கிறது அளவுக்கு அதிகமாக வந்து பிள்ளைங்களை வந்து இப்போ தாக்குது. இது வந்து அப்போ அதோடைய உபாதைகள் வந்து என்னென்னா குழந்தையின்மை மட்டுமா அப்படின்னு சொல்கிறப்போ 100% அது மட்டும் கிடையாது. அதோடைய ஹெல்த்தில் வந்து எல்லாத்துலேயுமே அஃபெக்ட் ஆகுது. சுகர் வருது, ப்ரெஷர் வருது, அதாவது பின்னாடி அந்த குழந்தை வளர்கிறப்போ மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், சொல்லப்போனால் பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு புற்றுநோய் பின்னாடி அவங்களுக்கு. இதில் வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து என்னென்னா சின்ன வயசில் வந்து பார்க்குறப்போ உடல் பருமன் அளவுக்கு அதிகமாக, அதாவது இப்போ 50 கிலோ இருக்கணும். அதே மாதிரி எப்படி வந்து ஒரு குழந்தையோடைய எடையை வந்து நம்ம நிர்ணயிக்கிறது, யாருடைய எடைனாலும் அப்படி பார்க்குறப்போ வந்து ஒரு எடை வந்து என்னென்னா இப்போ சப்போஸ் அவங்க ஹைட் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வெயிட் வந்து என்னென்னா அந்த ஏஜுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ வந்து 150 சென்டிமீட்டர் வந்து அவங்களுடைய ஹைட் இருக்குது. அந்த 150 சென்டிமீட்டர்லேருந்து மைனஸ் வந்து ஒரு 100 சென்டிமீட்டர் போட்டால் அந்த 50 kg இதுதான் இவங்களுடைய ஐடியல் பாடி வெயிட். இதிலிருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 or 3 kgs இருக்கலாம். இதில் இருந்து ஒரு 20%, அதாவது இப்போ 50 கிலோ வந்து இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு 65 கிலோ இல்லை 70 கிலோ இருக்கிறப்போ அந்த பெண்ணுக்கு வந்து என்னென்னா உடல் பருமன் அதிகமாகும். அவளுக்கு வந்து ரோமங்கள் வந்து தேவையில்லாத இடத்துல இந்த மீசை முளைக்கிற மாதிரி, தாடி முளைக்கிற மாதிரி, வயிற்று பகுதியில், கை கால்கள் பகுதிகள் இதிலெல்லாம் வந்து அதிகமாக வந்து என்னென்னா ரோமங்கள் வளரும். அது போக வந்து ஆக்னின்னு சொல்லிட்டு முகப்பருக்கள் அதிகமாகும். இதுதான் ஏர்லி சிம்டம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த சினைப்பையுடைய முட்டையோடைய தன்மை வந்து குறையிறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது. 50 நாள் முதல் ஒரு 60 நாள், அப்புறம் மாதக்கணக்கு, அப்புறம் ஒரு சில குழந்தைங்களுக்கு வருடக்கணக்கில் வந்து பீரியட்ஸ் வராமல் போயிடும். இப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணு எப்படிங்க கன்சீவ் ஆவாங்க? ஸோ இந்த இடை வந்து அதிகமாக முட்டை வெளிப்பாடு சரியாக வராது. முட்டை வெளிப்பாடு வரல அப்படின்னா அவங்களால வந்து கன்சீவே ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள் தான் வந்து நிறைய வந்து நம்மள்கிட்ட வந்து டெஸ்ட் டியூப் ப்ரெக்னன்சி அளவுக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள். அப்போது பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குதா? ஒபிசிட்டி வர்றதுனால வந்து ப்ரெக்னென்சி அடைகிறது வந்து கஷ்டமாக இருக்கா? ஈக்குவலி ஃபார் மெயில். ஆணுக்கும் வந்து அதிகமாக வெயிட் அதிகமாக ஆக அவங்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை, அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட், அந்த செமன் குவாலிட்டி, செமன் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாமே கம்மியாகும். ஸோ இது வந்து கம்மியாக ஆணுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது, பெண்ணுக்கும் வந்து உடல் பருமன் அதிகமாக செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. இப்படி இல்லாதப்போ கன்சீவ் ஆகிற தன்மை வந்து இயற்கையாகவே இவங்களே தள்ளி போடுவாங்க. அது போக அவங்களுடைய முட்டையும் சரியாக இருக்காது, விந்தும் சரியாக இருக்காது. அப்படி இருக்கிறப்போ கன்சீவ் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க தான் வந்து இப்போ வந்து டெஸ்ட் டியூப் பேபிக்கு வந்து ஃபீடர்ஸ்
அவங்க தான் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க, எனக்கு கன்சீவ் ஆகணும் ட்ரீட்மெண்ட். ஸோ இதோடைய பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னென்னா உங்கள் கையில் இருக்குது. ரெடியூஸ் யோர் வெயிட். ஈஸியாக ஒரு 5% உங்களுடைய உடல் எடையை வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து ஈஸியாக நீங்களாக கன்சீவ் ஆகிடுவீங்க, ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லாமல். ஸோ உங்களுடைய பாடி வெயிட் 2 பேருமே, ஆணும் சரி பெண்ணும் சரி, உங்களுடைய பாடி வெயிட்லேருந்து மிஞ்சி போனால் ஒரு 5 to 10% கூட வச்சுக்க எங்களுடைய. மற்றபடி அதிகமாக போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். இதை நீங்கள் குறைக்க 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 உங்களுடைய சக்ஸஸ் ரேட் விதவுட் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.